ஆபிரகாம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மஞ்சுவிடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரன் என்பவரது மனைவி கலைமணி. இவர் சுகாதார தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது 3வதாக 4 மாத கர்ப்பிணியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்ற கண்டறிகிறார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு தெரிவித்ததன் பேரில் உடனடியாக நேற்று மாலை அந்த தனியார் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். அப்போது அங்கு ஆணா பெண்ணா என்ற சோதனை நடைபெற்ற போது கலைமணி எதிர்பாராதமாக இறந்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் அவரது குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது இந்த சம்பவத்தை வெளியில் சொல்ல வேண்டாம், பணம் தருகிறோம், யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கூறுகின்றனர். இதையடுத்து அவர்கள் அந்த கலைமணியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இறந்த கலைமணி இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற உறவினர்கள் தற்போது புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் மருத்துவக் கல்லூரி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் காவல்துறை சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனை அல்லது தனியார் மருத்துவமனைகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று பார்ப்பதெல்லாம் குற்ற செயல். இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட தனியார் மருத்துவம் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். வேறு யாரும் இதுபோன்ற நடவடிக்கைகள் இறங்கக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தங்களது விரிவான தகவலுக்கு நன்றி காமராஜ். நேருக்கு தற்போது அந்த போராட்டம் குறித்ததான காட்சிகளை பார்க்கலாம். என் பிள்ளையோட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட் அழைச்சின்னு போயிருக்குது. நாங்கள் வீட்டில் இல்லை, எங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லலை. என் பொண்ணு இப்போதாங்க பிள்ளைகளை ஃப்ரெண்டை அழைச்சிக்கின்னு போனது. போய் டாக்டர்கிட்ட பார்த்துருக்கா, ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணினாக்க பொண்ணு குழந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணு பணம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் போய் தந்தேன்னா மறுபடியும் 10,000 கட்டினா தான் ஸ்கேன் எடுத்துட்டு தான் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னாங்களாம். சொன்னதுனால பிள்ளை திருப்பி 10,000 நம்ம எங்கே போகிறது, நம்ம கிட்ட காசு இல்லைன்னுட்டு பிள்ளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேச போட்டுக்கிட்டாங்க. நான் 6 மணி போல் எங்கே ஆகி பிள்ளைய காணவே போனாலன்னு கேட்டேன். கேட்கையில் சொன்னாங்க பிள்ளை ஊருக்கு போய்த்துட்டு இன்னும் வரலன்னா எங்கே வரேன்னு கேட்டால் நாங்கள் ஸ்டேஷன் போட்டு தாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. 9 மணிக்கு இங்கே பஸ் ஏறி நான் 11 மணிக்கு புதுக்கோட்டையில் பஸ் ஏறினேன். 12-1 மணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். இல்லை ட்ரிப்பை எடுத்து வயிறு வலி வந்துருச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தா என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எந்த டவுல் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் பெத்த ஆயில நான் போய் அங்கிருந்தே இருந்தேன். ராத்திரிலேருந்து பொழுதுடியில் வரைக்கும் டாக்டர் 10 மணி வரைக்கும் வரவே இல்லை. ஒரு பொம்பளை மட்டும் இருந்து என் பிள்ளைக்கு ஊசியாக மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா, அவரை ஒன்றுமே பண்ணலை. என் பிள்ளை கடந்து துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதுல என் டாக்டர் அத்தை வரவே இல்லை. நான் 11 மணிக்கு வேற கேட்குறேன், 10 மணியை போல. என்ன காலையில் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே டாக்டர்கிட்ட, ஒரு பிறதை கட்டி பார்க்கலையே அப்படின்னு சொல்லி என்னன்னா வச்சா தீபம் எல்லாம் வந்துருச்சுன்னா வயிறு வலி வந்துருச்சு, நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்கள் வெளில போங்கன்னு எங்களை வெளில தள்ளி விட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு நல்லதான் வயிறு வச்சு அதுக்கு நடந்து நான் பிள்ளைய நாங்கள் வெளில வரையில நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்கள் எல்லாரும் வெளில போங்கன்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் வெளில அனுப்பிவிட்டு என்ன வேணுனா ஏது பண்ணானே தெரியாது. என் பிள்ளைய நான் போய் பார்க்கல, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கிடக்க மாட்டேன் வச்சு போட்டுட்டாங்க.